நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ் பண்ணுறேன். ஜென்மே எக்கோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ். அதில் முதன்மையானது வந்து ஃபெமினைன் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம். ஜூட் பேக்ஸு, ஹெர்பல் டிஷ் வாஷர் லிக்விட், சோப் நட்டு, லெமன், அப்புறமேட்டு நீம் லீவ்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு டிஷ் வாஷர் லிக்விட் பண்ணுறோம். ஒரே நிமிஷம், சோப் நட்னா என்னது? பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அதான். பூந்தி கொட்டைன்னா அது என்ன பண்ணும்? அது வந்துட்டு எது அந்த ஃப்ளேவரிங்ஸ் அந்த மாதிரி கொடுக்குமா? ஃப்ளேவரிங்காக ஃப்ளேவர்ஸ்னால் நம்ம வந்து சாப்பிட போகிறதில்ல. இது வந்து எதுக்காக அப்படின்னா நல்லா நுர வரும். முன்னாடி காலத்துலலாம் அந்த சோப்பு நட்டை யூஸ் பண்ணி தான் வந்து தலைக்கு தேய்ச்சி குடிச்சுப்பாங்க. துணி அலசுறது எல்லாமே அதில் தான் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சோப்பு நட்டில் இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த பல்ப் மாதிரி அதை வந்து காய வச்சு பொடி பண்ணி நம்ம இதை பண்ணுறோம். ஸோ அது பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறோம். வந்து நல்லா அழுக்கு போகும். வீடு துடைச்சிக்கலாம், பாத்ரூம் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். வெசல்ஸ்லாம் வந்து இப்போ வந்து பூரியெல்லாம் சுடுறோம் அப்படின்னா ஒரு தடவை வாஷ் பண்ணாலே வந்து உங்களுக்கு நல்லா க்ளீனாக போயிடும். அப்புறம் பைக்ஸ் விற்கிறோம். வாவ், அது அது என்னது வந்துட்டு மண் சொட்டுற மாதிரியா? இல்லை, எல்லாருமே அதை ஓட்டலாம். இப்போ வயசானவங்கலேருந்து எல்லாருமே அதை ஓட்டலாம். அப்படியா? அது எப்படி இருக்கும், கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது ஒரு ஒரு மினி ஆட்டோ மாதிரி இருக்கும். முன்னாடி ஒருத்தவங்க உட்காந்துக்கலாம், பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும். மேலே ரூஃப்ஸ் இருக்கா? இல்லை, ரூஃப் எல்லாம் இல்லை. நம்ம வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கி பை பண்ணி நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது ஒன்று. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஃபெமினைன் நான் ஏன் சூஸ் பண்ணி அதை பண்ணுறேன் அப்படின்னா, ஃபெமினைன் வந்து என்னென்னா இட்ஸ் காட்டன் பேட். அது வந்து மக்கக்கூடிய பேடு. அதை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டோம் அப்படின்னா மண்ணோட மண்ணாக மக்கி போயிட்டோம். வேறு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பேட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேட்ஸு. ஒரு பேடு வந்து 4 பிளாஸ்டிக் சமம். நம்ம போடுற ஒரு பேடு வந்து மக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 700 வருஷம் ஆகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பிளாஸ்டிக் பயன்பாடு வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. தடை விதிச்சிருக்காங்கிறத விட யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிடாதீங்க, பிளாஸ்டிக் கப்பில் தண்ணி குடிக்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்றோம், ஒரு 5 நிமிஷம் தண்ணி குடிக்கிறோம். அதுவே பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்கன்னா நாள் ஃபுல்லாக வர அந்த மாதவிடாய் காலங்களில் கிட்டத்தட்ட 5 நாள்லேருந்து 10 நாள் கூட சில பேருக்கு வருது. ஸோ அந்த டைத்தில் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பேட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் கெட்டு போகும். கர்ப்பப்பை சம்மந்தமாக பிரச்சனை வர்றதுக்கு மூல காரணமே இந்த பிளாஸ்டிக் பேட்ஸ் தான். ஒரு மண் இருக்குன்னா அந்த மண் மேலே நீங்கள் பிளாஸ்டிக் கவரை போட்டிங்க அப்படின்னா அந்த மண்ணிலேருந்து எந்த ஒரு ஆரோக்கியமான செடியோ எதுவுமே முளைக்க போகிறதில்லை. அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் பேட்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலங்களில் உண்டான பிரச்சனைகள் அதிகமாகுது. நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. இப்போ அந்த விளம்பரத்தை காணும். ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே பரவிட்டு வருது. அது ஏன் அப்படின்னா கர்ப்பப்பை ஆரோக்கியமாகும். ஏன் கர்ப்பப்பை ஆரோக்கியமாகனா பிளாஸ்டிக் பயன்பாடு, பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக ஓவர்ஃப்ளோ இருக்குது. அதில் வந்து டாக்ஸின்ஸ் இருக்குது, டாக்ஸின் கெமிக்கல்ஸ் இருக்குது, குளோரின் இருக்குது, பெர்ஃப்யூம் இருக்குது. எல்லாமே உடம்புக்கு ஆகாத எல்லா விதமான பொருட்களையும் போட்டு தான் வந்து அதை தயாரிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம், நீங்கள் யூஸ் பண்ணுற காட்டன் பேட்ஸு ஏன் மேம் யூஸ் பண்ண மாட்டாங்க? பிளாஸ்டிக் கிடைக்கிறது கூட கஷ்டம் தானே மேம். பிளாஸ்டிக் கார் கிடைக்கிறது அவ்வளோ காசு, ஆனால் ஒரு காட்டன் துணி அதோட கம்மியாக இருக்கலாம் மேம். ஏன் மேம் அந்த பிளாஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க? அது காரணம் என்ன? அது வந்து 2 விஷயம். ஏன்னா வந்து ஒரு நல்ல பொருளை விற்கிறவங்களும் நான் நல்ல பொருள் தான் விற்கிறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பொருள் அல்லாததை விற்கிறாங்க. கெட்ட பொருள், உடம்புக்கு ஆகாத பொருளையும் வந்து இதுக்கு நிகராகவே விற்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, இதில் காட்டன் தான் இருக்குது, இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இதுதான் ஒரு நல்ல பொருள் விற்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ அதில் இருக்கிற நம்பிக்கை இழந்ததுனால இதையே சொல்லும்போது இதை வாங்கும்போது இது இப்படித்தான் இருக்குன்னு ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற கெமிக்கல் பேட்ஸ் வந்து காட்டன் பேட்ஸாக இருக்குது அப்படின்னா அடிபட்டாலோ புண்ணு வந்தாலோ டாக்டர்ஸ் வந்து அந்த பேடை யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. எதுக்கு காட்டனை தூக்கி வைக்கணும்? அதுவும் ஒரு காட்டனால் மேக் பண்ண ஒரு ஹைஜீனிக்கான ஒரு பொருள் அப்படின்னா நம்ம பீரியட்ஸுக்கே அந்த காட்டன் பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக அடிபட்டதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு
எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணால் சீல் பிடிச்சிடும். அதே விஷயம் தான் கர்ப்பப்பைக்கு நடக்குது. அங்கே பிறப்புறுப்புலேருந்து கர்ப்பப்பைக்கு 4 இன்ச் கேப்பு தான். அதனால தான் கர்ப்பப்பை வந்து அவ்வளோ வீக் ஆகுது. அது பிறக்கிற குழந்தைங்க வந்து இம்யூனிட்டி லெவல் கம்மியாக பிறக்குறாங்க. ஸோ இது பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில் இல்லை. அதை வந்து பரப்புறோட ஒரு கடமை வந்து யாருக்கு இருக்குன்னா, அதை பயன்படுத்தி பார்த்துட்டவங்க அதை பற்றின விஷயங்களை பரப்புற மூலியமாக தான் இப்படி ஒரு பேடு இருக்குது. அது வந்து ஒரு கர்ப்பப்பை ரிலேட்டடாக எல்லா விஷயத்தையுமே ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுது. பீரியட்ஸ் வந்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து யூஸ் பண்ணவங்க மூலியமாக தான் தெரிய வரும். அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி பயன்பாட்டு உள்ள ஒரு ஃபெமினைன் பேட்ச் ஒன்று இருக்குது. அது வந்து பீரியட்ஸை வந்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து அது உதவி செய்யுது. ஆக்சுவலாக வந்து ஃபெமினைன்னால உங்கள் பீரியட்ஸ் ஹாப்பி ஆகுறது இல்லை. ஸோ மேம் உங்கள் ப்ராடக்ட் மேம் பயன்படுத்துகிற ப்ராடக்ட் வந்து ஒரு காட்டன் பேடாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பீரியட்ஸ் நீங்கள் ஹாப்பியாகவே வெல்கம் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த பொறுப்பை ஃபெமினைன் எடுத்துருக்கு. அதனால நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் பயன்படுத்துகிற இந்த ஃபெமினைன் மூலமா உங்கள் பீரியட்ஸை நீங்கள் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஸோ மேம் எனக்கு இன்னொன்று ஒரு டவுட் எனக்கு இன்னொன்று ஒரு கொஷின். எப்படி மேம் இதை என்ஷூர் பண்ணுவீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும் இது காட்டனால் செய்யப்பட்டது? அந்த மாதிரி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு கையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கோம் அப்படின்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கோங்கிற கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து கையில் உங்களுக்கு தடம் வேற பதியும். அதே மாதிரி தான் நீங்கள் பிளாஸ்டிக் கெமிக்கல் பேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு தூக்கத்தில் கூட ஹேவிங் த கான்ஷியஸ்னஸ் தட் யூ ஆர் இன் பீரியட்ஸ். நிம்மதியாக தூங்க முடியாது. பாடி வந்து இரிட்டேஷனாகவும் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறேங்கிறத உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்கள் அசௌரியமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த இடம் வேர்க்கும், புண்ணாகும், கருப்பாகும், கொப்பளம் வரும். அந்த புண்ணு ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பீரியட்ஸ் வந்துடும். இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பேக் பெயின் இருக்கும். என்ன தடவாகவும் படுக்கிறவங்க யாருமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் வருது. அதை வச்சு கண்டுபிடிச்சதுனா நம்ம யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் பேட்ஸ் தான். இந்த காட்டன் ஃபெமி பேட்ஸ் வந்து முழுக்க காட்டனால் செய்யப்பட்டது. எப்படி ஒரு கர்ச்சீஃப் கையில் வச்சுருக்கிறது எத்தனை பேர் கரெக்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதோட சாஃப்ட்னஸ்னால கீழே போட்டுறோம், மறந்து போட்டுறோம்ல. ஆனால் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கோம், வீட்டுக்கு வர வரைக்கும் ஞாபகம் இருக்குது நம்ம கவர் கையில் வச்சுருக்கோம். அதை யாரும் கீழே மறந்து போட்டேன் அப்படின்னு போடுறது. அது மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேக்ஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால பாடி தன்னாலேயே வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து அது வேண்டாம், தள்ளி போடு இப்படி ரிஜெக்டிங் அது வந்து அது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அசௌரியமாக இருக்குன்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். வேறு இந்த காட்டன் பேட்ஸ் உங்களுக்கு வச்சதே தெரியாது. இன்ஃபேக்ட் பாத்ரூமுக்கு போனால் தான் யூ வில் கம் டு தட் யூ ஆர் இன் பீரியட்ஸ். அந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபெமினைன் பேட்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கியூர்னஸ் கொடுக்குது. பிபி சுகர் கூட நார்மலுக்கு வந்து பேண்டி லைனஸ்னு ஒன்று கொடுக்குறோம். அது வந்து 30 days டெய்லி யூஸ் பேட்ஸ். டெய்லி நீங்கள் வச்சுருக்கிறது மூலயமா உங்களோட கர்ப்பப்பை சம்மந்தமாக எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இரகல் பீரியட் சரியாகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்புறம் மேம் இது வந்து கண்டிப்பாக பெரிய ரிலீஃப் ஆகும். மேம் அப்புறம் வந்துட்டு இந்த மருத்துவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு கேன்சர் வருது. இந்த கேன்சர் இது குணப்படுத்துமா மேம்? கேன்சர் வந்து குணப்படுத்துமா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நாங்கள் அதை கொடுத்து பார்க்கல. ஆனால் இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இம்யூனிட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த கேன்சர் வர்றதுக்கு காரணம் வந்து ஒரு ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து டே டு டே லைஃப்பில் அவங்களோட பேட் ஹேபிட்ஸ்னால அவங்களுக்கு அது ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் வேறஸ் ஒரு கேர்ளுக்கு வந்து கேன்சர் அந்த மாதிரி வருது அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேக்ஸ்னால தான். பிகாஸ் தட் இஸ் ஒன்லி ப்ராடக்ட். அவங்களோட ஸ்கின் கிட்ட கொண்டுட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஒரே ப்ராடக்ட் அந்த கெமிக்கல் பேக்ஸ் மட்டும்தான். அதனால தான் அவங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வருது. அதையுமே வந்து நீங்கள் இந்த பேண்டி லைனஸை ரெகுலராக யூஸ் பண்ணுற மூலிமா நீங்கள் அதில் வந்து கம்ப்ளீட்டாக க்யூராக வர முடியும். எல்லாத்துலேயும் விட ஒரு விஷயத்தை நம்ம வரக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த எது செய்யணுமோ அதை செஞ்சுட்டு எதை செய்யக்கூடாது அதை செய்யாமல் இருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். இதுக்கு போய் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறேன். அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றிலாம்.